ஓம் சத்குருவே சரணம். நாளைக்கு அமாவாசை தர்ப்பணத்துக்கு எல்லாத்தையும் தயார் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். மிக 6 to 7 மணிக்குள்ளே அவர்கள் ஸ்நானம் செய்து குளித்துவிட்டு அவர்களுக்குள்ள வழக்கப்படி திருநீர் திருநாமம் கோவிச்சத்திரம் விட்டுக்கொண்டு பஞ்சகஜம் கட்டிக்கொண்டு மணப்பலகை சாம்பாளத்தட்டு பித்தளை மற்றும் செம்பை தவிர வேறு எதுவும் வேண்டாம். ஆண்கள் கருப்பு எள்ளு, பெண்கள் வெள்ளை எள்ளு, பஞ்சாங்கம், தீபங்கள் இவைகளை வைத்துக்கொண்டு நீங்கள் பாத்திரத்திலே சொம்பிலே நல்ல தீர்த்தங்களை பிடித்து வில்வம் துளசிகளை போட்டுக்கொண்டு அமர்ந்து கொண்டு உங்களுடைய குலதெய்வத்தை வேண்டிக் கொண்டு நீங்கள் ஆரம்பிக்கலாம். எளிமையான சங்கல்பம் மட்டும்தான் சொல்ல போகிறோம். நீங்கள் முதலிலே ஆச்சமனம் செய்து கொண்டு 3 பில் கூடிய பவித்திரத்தை போட்டுக்கொள்ளுங்கள். தர்ப்பை சட்டம் முன்னாடி போட்டுக்கொள்ளுங்கள். நான் கொஞ்சம் எல்லாருக்கும் தெரியும் என்கின்ற ஒரு சந்தோஷத்திலே எளிமையாக சொல்லுகின்றேன். முதலிலே உங்களுடைய குருவை வேண்டிக் கொள்ளுங்கள், குலதெய்வத்தை வேண்டிக் கொள்ளுங்கள். 5 முறை தலையில் கூட்டிக் கொள்வது வழக்கம். ஓம் சுக்லாம் பரதம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேதே சர்வவிக்ன உபசாந்தையே பிராணாநாயம்யாக ஓம் பூஹு ஓம் புவஹா ஓம் சுவஹா ஓம் மகா ஓம் ஜனஹா ஓம் தவஹா ஓம் சத்யம் ஓம் சத்ய விதர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ ந பிரச்சோதயாத் ஓமாவஹா ஜோதிரசகா அமிர்தம் பிரம்மா பூர்வசுவர். ஓம் இடுக்கு புள்ளி சத்துங்கோ. இப்போ வலது தொடையில் இடது கையை வைத்து மேலே வலது கையை மூடிக்கொண்டு அவர்களுடைய கொள்ள வழக்கப்படி மமோ பார்த்த சமஸ்த துரித க்ஷேத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பரமேஸ்வரி ஆக்ஞையாம் பிரீத்தியர்த்தம். வைணவர்கள் ஹரி ஓம் தத்தது ஸ்ரீ கோவிந்த கோவிந்த கோவிந்தகா அஸ்ய ஸ்ரீ பகவதகா மகாபுருஷஸ்ய ஸ்ரீ விஷ்ணு ஆக்ஞையாம் பிரவர்த்தமானஸ்ய ஆத்ய பிரம்மணா துவிதீயபரார்த்தே ஸ்ரீ ஸ்வேதவராக கல்பே வைவஸ்பத மன்வந்தரே அட்டாபிகம் சரிதமே கலியுகே பிரதமே பாதே ஜம்பூதீபே அவரவர்கள் ஒரு வீரராகவ க்ஷேத்திரே பிருந்தாரண்ய க்ஷேத்திரே காசி மகாக்ஷேத்திரே இப்படி ஒவ்வொரு இடத்தும் மேரோஹோ தட்சிணே பார்ஸ்வே சகாப்தே அஸ்மின் வர்த்தமானே வியாபகாரிகே பர்வவாதீனாம் சக்யாः சம்பஸ்பராணாம் மத்தியே இதானி மங்களகர குரோதி நாம சம்பஸ்வரே தட்சிணாயனே கிரீஷ்மருதோ கர்க்கடகமாசே கிருஷ்ணபக்ஷே அமாவாஸ்யாயாம் சுபதிதௌ வாசரஹா பானுவாசர யுக்தாயாம். ஏன்னா நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை பானுவாசரம். சித்தி நாம யுக்தாயாம் தொடர்ந்து, அதாவது 10:38 பிறகு சித்தி நாம யோக உபரி யதி பாத்த நாம யோக யுக்தாயாம் நாகபகரண யுக்தாயாம் புஷ்ய நட்சத்திர பூச நட்சத்திரம்னு பேர். சம்யுக்தாயாம் சுபநட்சத்திர சுபயோக சுபகரண ஏவங்குண சகல விசேஷேன வசிஷ்டாயாம் அஸ்யாம் வர்த்தமானாயாம் அமாவாஸ்யாயாம் புண்ணியதிதோ பூணல் பிராச்சீனாவிதம் பூணல் உள்ள இடமாக மாற்றிக்கொள்ளுங்கள். ஆனால் உட்காரும் பொழுது இதுவரை கிழக்கே இருந்தால் கூட இப்போது தெற்கே மாறி உட்கார்ந்து கொள்ளுங்கள். ஸ்ரீ பகவதாக்ஞாம் ஸ்ரீமன் நாராயண பிரீத்தியர்த்தம். உங்களுடைய கோத்திரம், அப்பா பேர், அப்பாவோட அப்பா, அப்பாவோட தாத்தா பேர் சொல்லுங்க. வசுருத்திர ஆதித்யஸ்வரூப மமேன்னு சொல்லுங்கள். பிதிரு பிதாமக பிரபிதாமகானாம் உங்கள் கோத்திரம். அம்மா பேர், அம்மா இருந்தால் அப்பாவோட அம்மா பேர் அப்பாவோட அம்மா பேர், அப்பாவோட பாட்டி பேர் சொல்லுங்க. வசுருத்திர ஆதித்ய ஸ்வரூப மம மாத்துகுன்னு சொல்லுங்க. அம்மா இருந்தால் பிதாமிகி பிரபிதாமிகி பித்ரு பிரபிதாமிகினாம். அம்மா இல்லைனா மாத்துகு பிதாமிகி பிரபிதாமிகினாம். இப்போ உதாரணமாக கௌசிக கோத்திரானா அம்மாவோட அப்பா பேர், அம்மாவோட தாத்தா, அம்மாவுடைய கொள்ளு தாத்தா, அம்மாவோட அம்மா, அம்மாவோட பாட்டி, அம்மாவோட கொள்ளு பாட்டி பேர் சொல்லுங்க. வசுருத்திர ஆதித்யஸ்வரூப அஸ்மது சபத்னீக மாதாமக மாதுகு பிதாமக மாதுகு
பிரபிதாமகானாம் உபயவம்ச பித்ருணாம் அக்ஷய்ய திருப்யர்த்தம் தட்சிணாயன கர்க்கடக மாச மகாபுண்ணியகால அமாவாஸ்ய புண்ணியகால व्यतीपाद षण्णवति महापुण्यकाल प्रतिनिधि दर्शस्रार्थ प्रतिनिधि तिलदर्पण रूपेण अद्य करिष्ये दत्तद् गोत्राणां दत्तद् शर्मणः वसुवसु स्वरूपाणां पितृव्य मातुलादि वर्गद्वय अवशिष्टान् सर्वान् कारुण्य पितॄणाम् अक्षय्य तृप्यर्थम् दक्षिणायन महा अमावास्य पुण्यकाल दर्शस्रार्थम प्रतिनिधि तिलदर्पण रूपेण अद्य करिष्ये இப்போ புனல் வல்லம் போட்டுங்கோ இடுக்கு பிள்ளை கீழே போடுங்கோ தெக்க போடுங்கோ இப்போ உங்களுடைய குல வழக்கப்படி தர்ப்பணத்தை பண்ணிட்டு காருண்யத்திற்கு தத்தத் கோத்ரானாம் தத்தத் சர்மணாம் வசுவசு சுரூபானாம் பித்ருவ்ய மாதுலாதி வர்க்கத்வய அவசிஷ்டான் சர்வான் காருண்ய பிதிருநாம் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. இப்படி 3 தடவை சொல்லணும். தமிழில் நீத்தார் நெடுங்கோலம் நின்றவழி நீர்த்தாயம் ஏத்தார் எங்கோலம் எம்புலத்தார் எம்பூரம் காத்தார் காரணத்தார் கரமேவி எழ்புலமே கூத்தார் கொடப்பெருமாள் கொண்டாங்கே ஏகிடவே மூத்தார் முதம் வேதம் முற்றாய் மலர்ந்திடவே பூத்தார் புனல் எம்பும் பூமரையாய் பூனட்டும் காருண்ய ஆரண்ய கற்பூர தர்ப்பணமே காருண்ய ஆரண்ய கற்பூர தர்ப்பணமே காருண்ய ஆரண்ய கற்பூர தர்ப்பணமே திருப்பியத திருப்பியத திருப்பியதா. எல்லா ஜலத்தையும் விடுங்கோ. புனலை முதல்ல வலம் போட்டுங்கோ, உபவீதம் போட்டுங்கோ. 12 முறை நீங்கள் தர்ப்பணம் செய்த தாம்பாளத்தை நிதானமாக உங்களுடைய குலதெய்வம் நமச்சிவாயா வேத மந்திரங்களை சொல்லி பேசுங்கோ. இல்லைன்னா யானி காணிச்ச பாபானி ஜன்மாந்திர கிருதானிச்ச தானி தானி வனசந்தி பிரதக்ஷ பதே பதே பிரகிஷ்ட பாபனாசாய பிரகிஷ்ட பலசித்தையே பிரதட்சிணம் கரோமித்வா பிரசீத புருஷோத்தமாம் அந்யதாம் சரணம் நாஸ்தி त्वमेव शरणं मम तस्मात् कारुण्य पापेन रक्ष रक्ष गणनायक रक्ष रक्ष पुरुषोत्तमा रक्ष रक्ष महेश्वरः அப்படி சொல்லுவோம். இல்லைன்னா ஓம் தேவதாப்பிய பிதృभ्यः நமயோபிய ஏவச்ச நமஸ்வதாயை ஸ்வாகாயை நித்தியமேவ நமோ நமஹ அப்படி சொல்லி 12 முறை தெற்கு நோக்கி 12 முறை சாஷ்டாங்கமாக விழுந்து சேவித்து நமஸ்காரம் செய்து யதாஸ்தானத்தை பண்ணி ஜாக்கிரதையாக எல்லாத்தையும் அவிழ்த்து எல்லா முடிச்சுகளையும் புக்கணங்களையெல்லாம் அவிழ்த்து அதை தர்ப்பையெல்லாம் ஒன்றா சேர்த்துட்டு ஒரே ஒரு முறை எள்ளும் ஜலத்தையும் விடுங்கோ. ஏஷா ந மாதா ந பிதா ந பிராதா ந பந்து நானிய கோத்திரனகா தே சர்வே திருப்பி மாயாந்து குசோதலைகி குஷிஷ்டிலைகி திருப்பியத திருப்பியத திருப்பியதா. இந்த புனலில் இடம் போட்டிருக்கணும் பார்த்துங்கோ. போட்டுட்டு மறுபடியும் புனலை வல்லம் போட்டுங்கோ. தீர்த்தத்தை தலை தச்சுங்கோ. ஜாக்கிரதையாக கால்படாத இடத்துல தீர்த்தத்தை சேர்த்துங்கோ. இல்லை நீர்நிலையில் ஆறு குளத்தில் சேர்த்துங்கோ. இப்போ இடத்த சுத்தம் பண்ணிவிட்டு கோலம் போட்டு உங்களுடைய குலதெய்வத்தில் வீட்டை சுவாமியை வச்சு நமஸ்காரம் பண்ணிட்டு அருகில் உள்ள கோயிலுக்கு போய் சுவாமியை தரிசனம் பண்ணிவிட்டு பசுமாடுகளுக்கு மலை வாழைப்பழம் காய்கறிகள் எல்லா விதமான காய்கறிகள் அகத்திக்கீரையே ஒரே நாள் கொடுத்து பசுமாடு சாப்பிடாத அளவுக்கு பண்ணக்கூடாது. விரும்புகின்ற பொருளை வாங்கி கொடுங்க. பிஸ்கட் கூட கொடுக்கலாம். அப்படி கொடுத்துட்டு இன்றைக்கு காக்கைகளுக்கு குறிப்பாக அண்டங்காக்கைகள் மற்றும் காக்கைகளுக்கு பறவைகளுக்கு மீன்களுக்கெல்லாம் எவ்வளவு அதிகமாக உணவு போடுகிறீர்களோ உங்களுக்கு சந்தோஷம் மட்டுமே குவிகின்ற அற்புதமான தட்சிணாயன ஆடி மாத அற்புதமான மகாபுண்ணியகால தர்ப்பணத்தை கொண்டாடுவீர்கள். மாலை 5 மணிக்கு மேல் சூரிய அஸ்தமன நேரத்திலே ஜலதீபம் பார்த்து நதிக்கரை குளக்கரையிலே ஒரு பெரிய பாக்கு மட்டை தட்டு வச்சுங்கோ. அதில் சின்ன சின்ன அகல் வச்சுங்கோ. அதில் கொஞ்சம் எண்ணெய் வச்சு அப்படி ஏற்றி அந்த தீர்த்தத்தில் ஜாக்கிரதையாக விடுங்கோ. அது அழகாக மிதந்து போகும். நன்றாக விஷயம் தெரிஞ்சவர்கள் பாக்கு மட்டை தொன்னையில் விபூதி இல்லைன்னா மஞ்சளில் ஜலத்தை கடிச்சு அதை கெட்டியாக வச்சு அது மேலே கற்பூரம் வச்சும் ஏற்றலாம். கண்டிப்பாக ஜலதீபம் உங்களுடைய தர்ப்பணத்தை உங்களுடைய பித்திருக்களை
இருட்டு உலகில் இருந்தால் அவர்கள் ஒளி உலகத்திற்கு சென்று உங்களை ஆசீர்வதிப்பார். இது சத்தியமான வார்த்தை. எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடைய அருளாளா அருணாச்சலா.